அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது மார்ச் மாதமானது பிறந்துருச்சு. இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தற்போது கிரக நிலை மாற்றத்தாலும் கிரக பயிற்சி காரணமாகவும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் குறிப்பிட்ட சில தாக்கங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலை தாக்கத்தால் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி சம்பவங்கள் காத்து இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. முதல்ல கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய 3வது மாதமாக மார்ச் மாதம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடத்தக்க கிரக நிலை மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, மீனம் ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனால் ராஜயோகம் கண்டிப்பா ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி அன்று சூரியன் மீன ராசியில குடியேறுவது ஒரு சுபிக்ஷமான கிரக நிலை மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிரக நிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான சாதகமான பலனை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலை மாற்றங்கள் பல வகையான மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுத்தலாம். தனி நபருடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் குரு பகவான் வரும் மார்ச் 11ஆம் நாள் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக நிலை மாற்றமானது உண்மையிலே சுபிக்ஷமான மாற்றமாக நாம பார்க்கலாம். இதே போன்று கும்ப ராசியில வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதனைத் தொடர்ந்து மார்ச் 20ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைவதாக சொல்லப்படுது. ஸோ கிரக நிலைகள் இந்த மாதிரி ஒரு சூழல அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக கன்னிராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமை உடைய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் மார்ச் 7ஆம் தேதிக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாம். தொல்லைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். பணவரத்து கொஞ்சம் தாமதமான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வீண் ஆசைகள் உண்டாகலாம். இதனால என்ன மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கலாம். கூட்டு தொழில் செய்பவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவனமுடன் செயல்படுவது இந்த காலகட்டங்களில் மிகுந்த நல்லதாக மாறலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரக்குகள் வருவதிலும் சிறிது தாமதங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமே கன்னி ராசினியர்கள் என்னதான் பல தடைகளை தாண்டி வந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமான விஷயங்கள் நடக்கலாம். நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தாமதமான காலகட்டங்களை நிச்சயமா எடுத்துக்கொள்ளும் அப்படின்னே சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக நிலை மாற்றத்தால் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவதை நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல் அதிகாரிகளின் மூலம் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையலாம். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நிச்சயமா நீங்கிடும். பிள்ளைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கவனமும் அனுசரணையும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவினர் நண்பர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்களாம். மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்பதற்கு முன்னாடி அது பற்றி நீங்க பரிசீலிப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போலவே கலைத்துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை இந்த காலகட்டங்களில் நீங்க செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். மார்ச் 7ஆம் தேதிக்குள் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம்.
அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். எண்ணிய காரியங்கள் கைகூடி நடக்கலாம். இந்த மாதிரி நல்ல விதமான சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல் துறையில இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனையில ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தேவையான நிதி உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணி சுமை குறைந்து செயல்படலாம். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி நேயர்களுக்கு நிச்சயமா கிடைக்கலாம். மாணவர்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இந்த மாதிரி யோசித்து நீங்க ஈடுபடக்கூடிய காரியத்தில் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் நன்மை மாணவர்களுக்கு கிடைக்கலாம். கல்வியில கூடுதல் கவனம் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு ஏற்ற காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம். ஸோ கன்னி ராசியில உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக கிரக பேச்சு காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளும் தீமைகளும் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேலை தேடி கொண்டிருந்த கன்னி ராசி நேயர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் நல்ல வேலை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து வந்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். ஸோ இந்த காலகட்டம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகுது. அடுத்ததாக கன்னி ராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக மாற்றத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். சில நேயர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை கூட ஏற்படும். அதனால யாருக்கும் வாக்கை கொடுக்காமல் இருப்பதே இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகளின் மேல் ஆத்திரம் கொள்ளவே கூடாதுங்க. எதையுமே மெதுவாக அமைதியாக யோசித்து கையாளுவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா ஏற்படும். அடுத்ததாக கன்னி ராசியில உத்திரம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது தம்பதிகள் இடையே அன்பும் பாசமும் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையும் நிதானத்தையும் நீங்க உணர்ந்தாலே கண்டிப்பா எந்தவித சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாது. திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உருவாகலாம். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நிறைவேறும். ஸோ இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இதுவரை கன்னி ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரக மாற்றத்தால் என்னென்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது போலவே இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் புதன்கிழமைகளில் பெருமானை வழிபடுவது உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம். புதன்கிழமைகளில் பெருமானை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளி சாதத்தை அன்னதானமாக நீங்க வழங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா மன தெளிவு உங்களுக்கு உண்டாகலாம். இதுவரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கன்னி ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னதானத்தை நீங்க செய்து பார்க்கலாம். இப்படி செய்து வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவு இதனால ஏற்படலாம். இதே போல உங்களுக்கு அறிவுத்திறன் இதனால அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி பரிகாரங்களை கன்னி ராசி நேயர்கள் மறக்காமல் செய்து பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னி ராசி நேயர்களுக்கு கிரக நிலை காரணமாக மார்ச் 7ஆம் தேதிக்குள் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது
அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.